நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம புது கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். பகவத்கீதை. நம்ம ஹிந்துயிசம்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கிரிப்சராக கருதப்படுறது பகவத்கீதை. ஒவ்வொரு ஹிந்துவும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தனை லோக விஷயங்கள், ஞான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிதா புரியிற மாதிரி எல்லாமே அடங்கி இருக்கு இந்த பகவத்கீதையில. எப்படி அதாவது இந்த முஸ்லிம்ஸ்க்கெல்லாம் அவளுக்கு அந்த மெக்கா போறதுங்கிறது அவ வாழ்க்கையில அது ஒண்ணு கண்டிப்பா அவ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா. ஒரு டாஸ்கா அதை முடிச்சுட்டு வந்தாதான் அவ அந்த இது பூர்த்தியான மாதிரி. சோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஹிந்துஸுக்கு காசி யாத்திரை போறது அது ஒண்ணு. இந்த பகவத்கீதைய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்டெப்த் தெரியலனா கூட அதுல இருக்கிற அந்த கருத்துக்கள் சாராம்சம். அண்ட் பகவத்கீதை பத்தி சொல்லணும்னா இட் இஸ் சச் அ மிராக்குலஸ் ஸ்கிரிப்சர். என்ன அப்படின்னா நீங்க அதை எத்தனை வாட்டி வேணா படிங்கோ. ஒரு 100 வாட்டி படிச்சேன்னாலும் ஒவ்வொரு வாட்டி நீங்க அதை முதல்ல இருந்து 18 சாப்டரையும் முடிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்குள்ளேயே ஒரு புது புது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கும். முன்னாடி உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். இல்ல இது உண்மை. ஏன்னா எங்க அப்பாவே சொல்லியிருக்கா. எங்க அப்பா எல்லாம் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கா பகவத்கீதை வியாக்கியானத்தோட. பட் அப்பா சொல்லுவா எவ்ரி டைம் அதை படிக்கும் பொழுது ஒரு புது கருத்து நம்மளுக்கு தெரியுது. சோ அந்த அளவுக்கு கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு அற்புதமான நூல். நம்ம எல்லாருமே அவசியம் வாழ்க்கையில படிக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்சர். சோ இந்த பகவத்கீதை பார்த்தோம்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரோட முகத்தாமரையிலேருந்தே வெளிவந்த ஒரு திருவாய்மொழி தான் பகவத்கீதை. சோ இத தொகுத்து கொடுத்தது யாருன்னா வியாச பகவான் தான் நம்மளுக்கு இத தொகுத்து கொடுத்திருக்கார். இதுல மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கு. 18 அத்தியாயமா அது பிரிக்கப்பட்டு இது மகாபாரதத்தோட நடுவுல இது சேர்க்கப்பட்டுள்ளது. சோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு உபதேசமா நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. அதாவது கிருஷ்ணர் வாயால வந்த அந்த இத வியாசர் தொகுத்து நம்மளுக்கு இந்த ஒரு கீதை உபதேசமா நம்மளுக்கு இந்த மகாபாரதத்துக்கு நடுவுல கொடுத்திருக்கு. சோ இதோட பெருமைய பத்தி சொல்லணும்னா இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத எல்லையற்ற பெருமை கொண்டது பகவத்கீதை. அதாவது அதுல அத நம்மளால வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமா இருக்கு. அதை வர்ணிக்க அளவுங்கிறதே கிடையாது. அவ்வளோ ஒரு உயர்ந்த ரகசியங்கள் பொதிந்த ஒரு நூலாக இருக்கு. அதாவது வேதங்களின் உபனிஷத்களின் சாரமாக இது இருக்கு. அதாவது உபனிஷத்துல சொல்ற அந்த பெரிய பெரிய கருத்துகள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு கண்டென்ஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா எளிமையா புரியுற மாதிரி பகவத்கீதையில நம்மளுக்கு கொடுத்திருக்கா. சோ இந்த பகவத்கீதை இது பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிச்சதா வருது இல்லையா? சோ இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம மனுஷா வாழ்க்கையில அமைஞ்சிருக்கிற அந்த உண்மைகளை கூறுவது போலவே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சரீரம் இருக்கு இல்லையா? மனுஷாலுடைய இந்த சரீரம் தான் ஒரு குருக்ஷேத்திரமா நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஆஹ் நம்மளுடைய இந்த உடம்புங்கிறது ஒரு குருக்ஷேத்திரமா இருக்கு. சோ அதுக்குள்ள பார்த்தோம்னா நிறைய நல்ல இயல்புகளும் இருக்கு, தீய இயல்புகளும் இருக்கு. சோ பாண்டவர்கள்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல இயல்புகளோட ஒரு பிரதிநிதியா எடுத்துக்கலாம். கௌரவர்கள்ங்கிறத நமக்குள்ள இருக்கிற தீய அந்த இயல்புகளோட பிரதிநிதியா நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம அந்த குருக்ஷேத்திர போர்லயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கௌரவர்கள் ஆஹ் அவளோட சேனை ரொம்ப விசாலமா இருக்கு கம்பேர் டு பாண்டவஸ். அதே மாதிரிதான் இப்போ நம்ம உடம்புங்கிற அந்த குருக்ஷேத்திரத்திலையும் தீய செயல் இது இயல்புகள் நிறைய இருக்கு. இதோட நல்ல இயல்புகளோட
அந்த மாதிரி இருக்கு நம்ம உடம்பு. சோ கிட்டத்தட்ட பார்த்தா அவ ரெண்டு பேரும் தாயாதிகள் மாதிரி நமக்குள்ள இருக்கிற இந்த நல்ல இயல்பு தீய இயல்பு ரெண்டுமே தாயாதிகள் மாதிரிதான் அப்படின்னு சொல்றா. சோ இதுல பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்ம உடம்பு வந்து அந்த உடம்புங்கிற ராஜ்யத்தை இந்த நல்ல இயல்புகள் தீய இயல்புகள் ரெண்டுமே அப்படிங்கிறா. சோ அந்த குருக்ஷேத்திர பேட்டில்ல எப்படி ரெண்டு பேருமே அந்த ராஜ்யத்தை தனக்கு கைப்பற்றதான முயற்சிக்கிறா, அதே மாதிரி நம்ம உடம்பையும் இந்த நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ரெண்டுத்துக்குள்ளேயும் போராட்டம் நடக்கிறது, ரெண்டுமே இந்த உடம்ப கைப்பற்ற நினைக்கிறது அப்படிங்கிற. சோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வசதிகள் எல்லாத்தையும் தன்னுடைய சேனையில சேர்த்து கொள்றது. நல்லதுக்குன்னு சில சேனை, இது இந்த மாதிரி தீய எண்ணங்களுக்குன்னு சில சேனை. சோ வெளியில இருந்து அந்த சேனைய சேர்த்துண்டு அந்த போராட்டம் நடக்கிறது நமக்குள்ளேயே. சோ இத எல்லாத்தையும் கடந்தவர் அந்த பரமாத்மா அப்படிங்கிறவர். அவர் வந்து இப்ப எப்படி குருக்ஷேத்திரத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு வந்து எந்த வேலையும் அவர் வந்து எந்த கர்மமும் செய்யறது இல்ல. அதுதான் அவர் முதல்லயே கொடுத்த வாக்கு. நான் எதுலயுமே எந்த கர்மமும் செய்ய மாட்டேன், வெறும் நான் சாட்சியாக மட்டுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த பரமாத்மா சாட்சியாக இருந்துட்டு இருக்கு. சோ எல்லா ஜீவர்களுக்குமே அந்த சாரதியாக அந்த பரமாத்மா மனத்தில் வீற்றிருக்கிறார். சோ அவர் வாழ்க்கையை அவர் வந்து மனசுல சாட்சியா இருந்து நம்ம வாழ்வை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உறுதுணை புரிகிறார் அப்படின்னு சொல்றார். சோ அது மத்தவாளுக்கு தெரியாது அந்த மாதிரி. சோ நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு மகாபாரத போர் ஓட அந்த இது இருக்கு, சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறத சொல்றார். இப்போ மகாபாரத போர்ல வந்து நம்ம பார்த்தோம்னா யோசிக்கலாம், எதுக்காக கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஏன் பீமனை கூப்பிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணிருக்கலாமே, திருதராஷ்டிரனை கூப்பிட்டு யுதிஷ்டரனை கூப்பிட்டு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு, ஏன் அதை எல்லாத்தையும் விட்டு அர்ஜுனனை பார்த்து அவருக்கு உபதேசிச்சதன் கருத்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படின்னா போருக்கு அதாவது பீமனுக்கு நல்ல வலிமை இருக்கு, போருக்கு பொருந்தியவன் பீமன். அதே மாதிரி தர்மத்துக்கு பொருந்தியவன் யுதிஷ்டிரன். இவா ரெண்டு பேரையும் விட்டுட்டு அர்ஜுனனை ஏன் பொறுக்கி எடுத்த இந்த உபதேசத்துக்கு அப்படின்னா, பீமன் கிட்ட வந்து ஒரு முரட்டுத்தனம் இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு விலங்கின் பாங்கு அப்படின்னு. சோ அவ வந்து எதையும் கேட்கவும் மாட்டான், அனுஷ்டிக்கவும் மாட்டான். அதே மாதிரி யுதிஷ்டிரனுக்கு ஏன் சொல்லலைன்னா, அவர் வந்து ஆல்ரெடி அந்த தெய்வத்தன்மையில நிலை பெற்று இருக்கிறார். சோ அவருக்கு இந்த யோக சாஸ்திரம் எல்லாம் தேவையே இல்லை. அந்த உபதேசம்லாம் எல்லாமே அவன் நன்மையை கடைபிடிப்பவனாக இருக்கான். சோ இப்ப அர்ஜுனன் வந்து பார்த்தேன்னா இது ரெண்டு பேருடைய பாங்குகளுக்கு நடுவுல இருக்க. அதாவது அவருக்கு வந்து இந்த விலங்குத்தன்மை முரட்டுத்தன்மையும் கிடையாது, அதே சமயத்துல அந்த தெய்வத்தன்மையிலையும் இன்னும் அவன் நிலை பெறல. சோ அது ரெண்டுத்துக்கும் இடையிலான அந்த மனுஷத்தன்மை தான் அர்ஜுனனுக்கு சொந்தமாக இருக்கு. சோ அதனால அந்த மனுஷனுக்கு போதனை போய் சேரணுங்கிறதுனாலதான் அந்த மனுஷிய இது குணங்களை கொண்ட அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ அந்த அர்ஜுனன் சாதாரண ஒரு மனுஷனோட பிரதிநிதியா இருக்கான் அப்படின்னு சொல்ற. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பகவத்கீதையோடைய அந்த பெருமையை வந்து மகாபாரதத்திலேயே வந்து
சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றா. அதாவது கீதையிலேயே அதோட பெருமைய சொல்றார். இந்த கீதை அப்படிங்கிற அந்த ஆணையை நிறைவேற்றுபவர் ஐயமின்றி முக்தியை பெறுவர் அப்படின்னு சொல்றார். சோ இத கருத்து தெரிஞ்சு நம்ம படிச்சாலே போறோம். அவ அவளுக்கு அந்த ஞான யஜ்ஞம் பண்றா இல்லையா, அதாவது அத புரிஞ்சுக்கிறா இல்லையா, சோ அதுவே போறோம் என்னை வழிபட்டதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் அவர் கிருஷ்ண பரமாத்மா. அவன் என் ஆருயிர் நண்பன் ஆவான் அப்படிங்கறதையும் அவர் சொல்றார். பகவத்கீதைய படிக்கிறவா என்னுடைய ஆருயிர் நண்பன் ஆவான், என் உயிரை விட பிரியமானவரும் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பக்தர்களுக்கு கூறுகிறார். பக்தர்களுக்கு கட்டுப்பட்டும் விடுகிறார் அவர். இப்போ பகவத்கீதையில நம்ம முதல்ல பார்க்க போறது தியானம். தியானம்ங்கிற பாட்டு. சோ மகாபாரதத்திலேயே இந்த பகவத்கீதையோடைய பெருமைய பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னா, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர சங்கிரகைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத்விநிஸ்ருதா சர்வசாஸ்திரமயி கீதா சர்வதேவமயோ ஹரிः சர்வதீர்த்தமயி கங்கா சர்வவேதமயோ மனுः गीता गंगा च गायत्री गोविन्देति हृदि स्थिते चतुर्गकार संयुक्ते पुनर्जन्म न विद्यते அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த கீதைய படிச்சா வேற எந்த சாஸ்திரங்களும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாக்ஷாத் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் அவருடைய திருமுக தாமரையிலிருந்து வெளிவந்தது இந்த பகவத்கீதை. கீதையிலேயே எல்லா சாஸ்திரங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்ற. இது அனைத்து தேவர்களுக்கும் இருப்பிடமாக இருக்கு. அதே மாதிரி இதுல 3 ககாரங்கள், சதுர் ககாரம்னு சொல்றா. அதாவது 4 ககாரங்கள் என்னன்னா கீதை, கங்கா, காயத்ரி, கோவிந்தன். இது இந்த 4 ககாரங்களும் யார் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கோ அவளுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த மகாபாரதம்ங்கிற அமுத கடலை கடைந்து அதோட சாரமாக இந்த கீதையை கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு ஊட்டினார் அப்படின்னு இந்த கீதையுடைய பெருமையா மகாபாரதத்திலேயே நம்மளுக்கு சொல்லியிருக்கான். சோ இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அற்புதமான இந்த ஒரு ஸ்கிரிப்சர் பகவத்கீதை நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்க போறோம். தியான ஸ்லோகம்ங்கிறது முதல்ல ஒரு ராகத்துல வரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எல்லாம் அனுஷ்டுப் சந்தர்லயே வரும். அது ஒரு மாதிரி சேம் பேட்டர்ன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் ராகத்தோட வரும். தியான பாட்டு. அத ஸ்ரீமத் பகவத்கீதா தியானம். ஓகே, இப்போ நான் ரேண்டமா கூப்பிடுறேன் ஃபியூ பீப்புள. அவ சொல்லுங்க இன்னைக்கு. ஆனந்தி மாமி வரையில? வரேன் மாமி. நமஸ்காரம் மாமி. ஓம் பிரிச்சு சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா பகவதா நாராயணேன ஸ்வயம் நாராயணேன ஸ்வயம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம்
प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् मध्ये महाभारतम् व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् ब्यूटिफुल Thank you. नेक्स्ट हेमचित्रा वांगो अद्वैता मृत वर्षिणीं பகவதீம் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அஷ்டாதன்னு ஆரம்பிக்கணும். அடுத்தது அஷ்டாத ஷாத்யாயனீம், அங்கேயும் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல அம்பன்னு ஆரம்பிக்கணும். அம்ப துவா மனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஓகே. अद्वैतामृतवर्षिणीं अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अष्टादशाध्यायिनीम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि अम्ब त्वमनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् अम्ब त्वमनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वमनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. Beautiful. So முதல் Thank you, ma'am. இதுலயே தியான ஸ்லோகத்திலேயே பார்த்துக்கோங்க. அம்பா, அம்பானா யாரு? அம்மா. சோ அந்த பகவத்கீதையை ஒரு தாயாகவே முதல்ல நம்ம வழிபடுறோம். தாயே பகவத்கீதையே அப்படின்னு சொல்றான். சோ பார்த்தாய பிரதிபோதிதாம். பார்த்தன் யாரு? அர்ஜுனன். சோ சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரால் பார்த்தனுக்கு உபதேசிக்க பெற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவத்கீதையை ஒரு தாய் சோ உபதேசக்க பெற்றவள் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி வியாசேன கிரதிதாம். வியாசன் புராண முனியாகிய அந்த வியாசரால் மகாபாரதத்தின் கண் அமைக்க பெற்றவள், அதாவது மகாபாரதத்துக்கு நடுவுல அமைக்க பெற்றவள். அத்வைதாமிருதவர்ஷினே, அத்வைத அமிர்தத்தை வர்ஷிப்பவள் அப்படிங்கிறா அந்த பகவத்கீதை. அதே மாதிரி பிறவி பிணியை போக்குபவளாக இருக்கா. அதுலயே நம்மளுக்கு அஷ்டாதச அத்தியாயினின்னு வருது. சோ 18 அத்தியாயங்களை உடையவள்.
ஆகிய அந்த பகவதியான பகவத்கீதையை நான் தியானிக்கிறேன். முதல் ஸ்லோகத்துல அந்த பகவத்கீதையே தாயாக பாவிச்சு அவளை தியானம் பண்றோம். சரியா? இத ஃபுல்லா சேர்த்து சொல்லுங்க அஞ்சனி. இருக்கேலா? நமஸ்காரம் மேம். யா. पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. பியூட்டிஃபுல். ஓகேவா? Thank you, சோ ma'am. முதல்ல பகவத்கீதையை நம்ம தியானம் பண்ணிக்கிறோம் தாயா பாவிச்சு. அடுத்தது அந்த கீதையை எழுதின வியாச பகவானுக்கு நமஸ்காரம் சொல்ல போறோம். சித்ரா வாங்கோ. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத. சோ புல்ல அரவிந்த ஆயத மூணும் சேர்த்து வரும். புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏன த்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. சோ இப்ப இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ராகம் மாறும். நமோஸ்து தே வியாச விஷால புத்தே. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர. புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர. येन त्वया भारत तैल पूर्णः येन त्वया भारत तैल पूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. येन त्वया भारत तैल पूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. येन त्वया भारत तैल पूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. मैम. Yes. नमोस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायत पत्र नेत्र. येन त्वया भारत तैल पूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. Beautiful. இன்னொரு டைம் சொல்லட்டுமா மேம்? Please. नमोस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायत पत्र नेत्र. येन त्वया भारत तैल पूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. Beautiful. Thank you. ஓகேவா? சோ ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வியாச பகவானுக்கு நமஸ்காரம் பண்றோம். அதாவது விஷால புத்தே, விசால புத்தி உடையவர். அதே மாதிரி அவருடைய கண்கள் நல்லா மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய அந்த வியாசர் மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த அந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்தவரான அந்த வியாச பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த மகாபாரதத்தை எழுதின வியாசருக்கு நமஸ்காரம் பண்றோம். ஞான தீபத்தை மகாபாரதம்ன்ற அந்த எண்ணெயை ஊத்தி அந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த அந்த வியாச குருவுக்கு நமஸ்காரம்.
மூணாவது நம்மளுடைய ஹீரோ கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் சொல்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அனுஷ்டுப் சந்தல வரும். ஜானகி மாமி வாங்க. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே தோத்ர வேத்ரைக பாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. சேத்து பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. ஒன் மோர் டைம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. ஓகே. சோ இது வந்து அதாவது சரணடைஞ்சவாளுக்கு கற்பக விருட்சம் போன்றவர் கிருஷ்ண பரமாத்மாவை டிஸ்கிரைப் பண்றா. அதாவது அவர்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சோம்னா கற்பக விருட்சம் கேட்க கேட்க கொடுக்கும் கருணை கடலாம் பகவான் கிருஷ்ணர். சோ சரணடைந்தவாளுக்கு கற்பக விருட்சம் போன்றவர், பசுவை ஓட்டுபவர், அதே மாதிரி கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவர், சின்முத்ரை தாங்கி இருப்பவர். சின்முத்ரை கையில வச்சிருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். மூணாவது ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாவுக்கு நமஸ்காரம் சொல்லும். நாலாவது ஸ்லோகம் சர்வோபனிஷதோதன இருக்கு. எஸ் மேம். மேடம். சோ சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்சஸ் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். கலைவாணி வாங்கோ. சர்வோபனிஷதோ காவோ दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता वत्सः सुधीर वत्सः இருக்கு இல்லையா, இசு போட்டுக்கோங்க. पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो
पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. So சர்வ உபனிஷத் காவோ, காவ்னா என்ன? பசு. சோ உபனிஷத்கள் எல்லாம் வந்து பசுக்களாம். கிருஷ்ணர்ங்கிறவர் தான் மில்க்மேன், அதாவது பால் கறப்பவர். அர்ஜுனன்கிறவர் வந்து கண்ணுக்குட்டி. இந்த கீதைங்கிறது தான் ஆக்சுவலா பால், அமிர்தம். அந்த கீதையே பாலாக இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன்ல இங்கே கொடுக்கிறார். அதாவது உபனிஷத்கள்லேந்து, அதாவது பசுக்கள்லேந்து கறந்தெடுக்கப்பட்ட அந்த பாலுன்னு சொல்றோம் இல்லையா? சோ உபனிஷத்கள்லேந்து கறந்து எடுக்கப்பட்டதுதான் கீதை அப்படிங்கிறது. சோ அதுல இருக்கிற அத்தனை தத்துவங்களும் ஒரு கண்டென்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது கீதை. அதை கறப்பவர், அதாவது அதை உபதேசிப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பார்த்தன் தான் வந்து கன்று, அதாவது அந்த பால் முதல்ல வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் முதல்ல போகும் இல்லையா பால், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது மாதிரி பார்த்தனுக்கு முதல்ல அந்த உபதேசம், அது வந்து எல்லா ஞானிகளுக்கும் அப்புறம் அந்த கீதையை அருந்தி ஞானம் பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் கம்பேரிசன். ஒரு பசு, பசும் பால், பசுவை கறப்பவர், அது மாதிரி பசு கன்று, அந்த மாதிரி சொல்றா இந்த கீதையை. கீதைங்கிறது தான் அதுல பாலாக இருக்கு, அமிர்தமாக இருக்கு. அடுத்தது திருப்பியும் கிருஷ்ணருக்கு ஒரு வந்தனம். லதா வேணுகோபால் மாமி வாங்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவ சுதம் தேவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சோ வசுதேவ சுத, வசுதேவருடைய மகன் கம்ச சானூர மர்தனம், கம்சனையும் சானூரனையும் கொன்றவன், தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவன், அந்த ஜகத்குருவாகிய அந்த கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். அடுத்தது வந்து கிருஷ்ண பகவான திருப்பியும் நமஸ்காரம் பண்றோம். அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு இது கொடுத்துருக்கா, ஒரு சினாரியோ, பேட்டில் ஃபீல்டோட. அப்புறம் சொல்றேன், மீனிங் சொல்றேன். ரெண்டு லைனா போலாம். நாகலட்சுமி மாமி வாங்கோ. பீஷ்ம துரோண தடா ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா ஷல்ய ராகவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா. பீஷ்ம துரோண தடா भीष्म द्रोण तटा. Hey, what happened? Padmashri mami, vango.
भीष्मद्रोणतटा भीष्मद्रोणतटा जयद्रथजला जयद्रथजला गान्धारनीलोत्पला कान्तारनीलोत्पला. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பார்த்தாய சொன்னோம் இல்லையா, அந்த ராகத்துல வரும் இதுல இருந்து. சோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டு 2 3 4 அது மூணும் வந்து நம்ம நார்மல் இது மாதிரி வரும். திருப்பியும் ஃபிஃப்த் ஒன்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ராகம் வரும். அப்புறம் சேர்த்து சொல்லும்போது பாக்குறேன். இன்னைக்கு முதல் நாள் ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது கிடுகிடுன்னு மனப்பாடமே ஆயிடும். भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला भीष्मद्रोणतटा जयद्रथजला कान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला कर्णेन वेलाकुला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला. गुड. भीष्मद्रोणतटा जयद्रथजला कान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला. Beautiful. Norway. भीष्मद्रोणतटा जयद्रथजला कान्तारनीलोत्पला गान्धार गान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला. Okay. Next. Ratnamami vango. Ashwathama Vikarna Ghora Makara Duryoda Navartini Sotirna Khalu Pandavai Rana Nadi Kaivartaka Keshavaha. अश्वत्थाम विकर्ण घोर मकरा अश्वत्थाम विकर्ण घोर मकरा दुर्योधनावर्तिनी दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी सोतीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः कैवर्तकः केशवः. अश्वत्थामा विकर्ण घोर मकरा दुर्योधनावर्तिनी सोतीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः. अश्वत्थामा विकर्ण घोर எங்க மேம்? अश्वत्थाम विकर्ण. ஓகே மேம். அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துர்யோதனாவர்த்தினி சோதீர்ணா கலு பாண்டவைரணனதி கைவர்த்தக கேசவக. ஓகே. சோ இங்க அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற அந்த போர்க்களம் அததான் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டையே ஒரு ரிவர் மாதிரி சொல்றா. சோ அந்த ஒரு ரிவர் மாதிரி அதை நினைச்சுக்கோங்க. அதுல வந்து பீஷ்ம துரோண தட்டா. சோ தட்டாங்கிறது கரை. சோ பீஷ்மரும் துரோணரும் தான் அந்த நதியினுடைய கரைகளாம். ஜெயத்ரதன்கிறவன் தான் ஜலம். அது மாதிரி காந்தார நீலோத்பலா. காந்தார மன்னன் யாரு? சகுனி. சகுனி தான் வந்து அந்த நதியில பூத்திருக்கும் நீலோத்பல புஷ்பம். சல்யன் வந்து சுறா மீன். அதுல இருக்கிற சுறா மீன். கிருபன் வந்து பிரவாகமா இருக்க. கர்ணன் வந்து அந்த
கடலில் அலைகளாக இருக்கான். சோ இத்தனை இந்த கடல் சமுத்திரம் நதி இல்ல, ரணநதிங்கிறது இங்க கடல் அப்படின்ற ஒரு இதுல வருது. சோ கரை, அப்புறம் ஜலம், அதுல பூத்திருக்கும் புஷ்பம், சுறாமீன், பிரவாகம், அலைகள். கர்ணன் அலைகளாக இருக்கா. அப்புறம் அஸ்வத்தாம விகர்ண, அவ 2 பேரும் வந்து திமிங்கிலங்கள். அப்புறம் துரியோதனன்கிறவன் தான் வந்து அந்த தண்ணியில வரும் சுழல், நீர் சுழல். சோ இத்தனையும் தாண்டி இந்த கடலை தாண்டி வரத்துக்கு பாண்டவர்களுக்கு அந்த கிருஷ்ணன் படகோட்டியா இருந்து பத்திரமா அந்த பாண்டவர்களை கடக்க உதவுறார் அப்படின்னு சொல்றா. இந்த பேட்டில் ஃபீல்டோட ஒரு இதையே வந்து ஒரு பெரிய சமுத்திரத்தை கடக்கும் படகோட்டியா கிருஷ்ணர் இருந்து பாண்டவர்களை இத்தனை அதுக்குள்ள இருக்கிற அந்த இது அலை, மீன்கள், திமிங்கிலங்கள், சுறா மீன்கள் எல்லாத்தையும் தாண்டி கடக்கிறதுக்கு உதவ கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களோட இருக்க படகோட்டியா. அதுதான் இங்க அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். 6வது ராஜமால் வாங்கோ. பாராசர்ய வச்ச மமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானக கேசரம் ஹரிகதா சம்போத நாபோதிதம். பாராசர்யவச்ச சரோஜமமலம் பாராசர்யவசத்சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் கீதார்த்த கந்தோத்கடம் பாராசர்யவச்ச சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் பாராசர்யவசத்சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானக கேசரம் ஹரிகதா நானாக்யானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் சம்போதனாபேன போதிதம் சம்போதனா போதிதம் சம்போதனா போதிதம் நானாக்யானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் நானாக்யானகேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் பாராசர்யவசத்சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானகேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் பாராசர்யவசத்சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானகேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம். Beautiful. Next. லோகே சஜ்ஜன ஷட்பதை ரஹ ரஹஹ. சோ ஹஹன்னு வரணுங்க. ரஹ ரஹஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சி நஷ் ஸ்ரேயசே. உதய் வாங்கோ. லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹ ரஹஹ லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹ ரஹஹ பேபீயமானம் முதா ஏபீயமானம் முதா லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹ ரஹஹ பேபீயமானம் முதா
लोके सज्जन षट्पदैरहरहः पेपीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल भूयाद्भारत पङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे प्रध्वंसि न श्रेयसे भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे भूयाद्भारत पङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे लोके सज्जन षट्पदैरहरहः पेपीयमानं मुदा भूयाद्भारत पङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे लोके सज्जन षट्पदैरहरहः पेपीयमानं सुमुदा भूयाद्भारत पङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இந்த மகாபாரதம் அப்படிங்கறதே ஒரு தாமரை பூவா இதுல சொல்றாங்க. அதாவது கலியினுடைய தோஷத்தை எல்லாம் நீக்க விரும்புவர்களுக்கு இந்த மகாபாரதம்ங்கிற அந்த தாமரை பூவானது நலம் தருவதாகுக அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகாபாரதம்ங்கிற அந்த தாமரை வியாசருடைய வாக்கு என்னும் அந்த நீரில் உதித்தது. பல கதைகளை கொண்டது, அதாவது பல மகரந்தங்கள், கதைங்கிற அந்த மகரந்தங்களை கொண்டது. அது மாதிரி நல்லா பூத்தது. ஹரிகதா பிரசங்கத்தால் நன்றாக பூத்தது. அது மாதிரி நிறைய நல்லோர்கள் என்னும் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக அருந்த பெற்ற அந்த தேன், கீதைங்கிற அந்த தேன் அதுல இருக்கு. சோ அந்த மகாபாரதம்ங்கிற அந்த தாமரை போல இந்த பகவத்கீதைங்கிற தேன் நல்லோர்கள் எல்லாம் வண்டு மாதிரி அந்த தேனை ஆனந்தமா பருகரா, அருந்தரா. இந்த தாமரை பூ வியாசர் என்னும் அந்த அவருடைய வாக்கு என்னும் நீரில் உதித்தது. பல கதைகளை மகரந்தமாக கொண்டது. சோ ஒரு பாண்டு, அதுல அந்த தாமரை பூ, அதுல வண்டுகள், இத அப்படியே நம்மளுக்கு அந்த ஒரு கீதைய சொல்ற மாதிரி அந்த தாமரை பூல அந்த மகரந்த பொடியினால உண்டார அந்த தேன் கீதையா இருக்கு அப்படின்னு. அடுத்தது ஒரு பலஸ்ருதி மாதிரி சொல்றான். அந்த கீதைய படிச்சா எப்பேற்பட்ட பலன் வரும். இது திருப்பியும் நார்மல் நம்மளுக்கு ராகம். மூக்கம், சுந்தரி மாமி வாங்கும். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். மூகம் கரோதி வாசாலம், மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம், பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே, யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பரமானந்த மாதவம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பரமானந்த மாதவம். பரமானந்த மாதவம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓகே, அதாவது யாரோட கிருபை இருந்தா ஒரு ஊமை கூட பேச முடியுமோ, அதே மாதிரி யாரோட கிருபை இருந்தா ஒரு முடவன் கூட, அதாவது ஹேண்டிகேப்டு ஒரு பர்சன் கூட மலையை தாண்ட முடியுமோ, அந்த பரமானந்த மாதவனை நான் நமஸ்கரிக்கிறேன்.
அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை, அவர் கருணை இருந்தா எதுவுமே நடைபெறாதுங்கிறது கிடையாது. ஒரு ஊமைய கூட பேச வைக்க முடியும், பேசுவா. ஒரு முடவன் கூட மலையையே தாண்ட முடியும் அவருடைய கிருபை இருந்தால். அப்பேற்பட்ட பரமானந்த மாதவனை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை. இப்போ லாஸ்ட் ஸ்லோகா. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதஹ ஸ்துன்வந்தி திவ்யைஸ் ஸ்தவைஹி. ஸ்தவைர்னு இருந்ததுன்னா அதை விசர்க்கமா போட்டுருங்கோ. ஸ்தவைஹி வேதைஸ் சாங்க பதக்ர மோப நிஷதைஹி. நிஷதைர்னு இருக்கு, நிஷதைஹி பண்ணின்றோங்கோ, விசர்க்கம் போட்டுருங்கோ. எடுத்துட்டு காயந்தி யம் சாமகாஹ. உமா மௌலி வாங்கோ. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதஹ. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதஹ स्तुन्वन्ति दिव्यैस्तवैः. स्तुन्वन्ति दिव्यैस्तवैः. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः. वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः. वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः. गायन्ति यं सामगाः. गायन्ति यं सामगाः. वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः. वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः. वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः. वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः. नागलक्ष्मी मामी वांगो. ध्यानावस्थित तद् गतेन मनसा पश्यन्ति यं योगिनः. யோகினோன்னு இருந்ததுன்னா நக பண்ணின்றுங்கோ. யஸ்யாந்தம் ந விதுஸ், அது அந்த விசர்க்கம் இஸ் ஆயிடும். சுராசுர கணா தேவாய தஸ்மை நமஹ. ध्यानावस्थित तद्गतेन मनसा. ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः. पश्यन्ति यं योगिनः. ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः. ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः. यस्यान्तं न विदुः सुरासुरगणा. यस्यान्तं न विदुः सुरासुरगणा. देवाय तस्मै नमः. देवाय तस्मै नमः. यस्यान्तं न विदुः
यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः. பியூட்டிஃபுல். சோ இதோட Thank you, ma'am. நமக்கு தியானம் முடியுது. சோ இத்தனை ஸ்லோகம் சொல்லணும். கீதா தியானம்ங்கிறது இது ஸ்டாண்டர்ட், எங்க போனாலும் இதுதான் தியான ஸ்லோகமா இருக்கும் கீதாக்கு. பார்த்தாய பிரதிபோதித்தாம்லேருந்து இந்த தேவாய தஸ்மை நமஹா வரைக்கும். சோ லாஸ்டாவும் திருப்பியும் கிருஷ்ண பரமாத்மாக்கு தான் நமஸ்காரம் சொல்றோம். அதாவது பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன் எல்லாருடைய திவ்யமான ஸ்துதிகளால் போற்றப்படுபவன். அது மாதிரி உபனிஷத்களாலும் வேதங்களாலும் பாடப்படுபவன். சாமகானம் செய்கின்றவர்களால் போற்றப்படுபவன். யோகிகளால் யோகி வந்து ஞானம் கிடைக்க மனதை அவன் மேல் வைத்து உணர்கிறார்கள் அப்படிங்கிறா. அது மாதிரி சுர அசுர, அதுதான் லாஸ்ட், சுராசுரகணா, சுர அசுர கணங்கள் அவளால யாருடைய முடிவை அறிய முடியலையோ அந்த தெய்வம், அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியானத்திலேயே நம்ம கீதையை தாயாக வேண்டி தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்றோம். வியாச பகவான நமஸ்காரம் பண்றோம். கிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்காரம் பண்றோம். ஓகேவா? இதுதான் தியான ஸ்லோகம். அடுத்தது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்பவே சொல்றேன், மெதுவா ஆனந்தமா படிக்க வேண்டிய ஒரு இது. ஏன்னா இதுல மோர் தென் ஸ்லோகம் இட் செல்ஃப், இதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினான இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டா தான் போவேன், மெதுவா தான் போவேன். சோ நல்லா படிப்போம். இது வந்து ஒரு ஒன் டைம் நம்ம ஃபுல்லா படிச்சாலும் அதுல இருக்கிற அந்த கருத்துக்கள் நம்ம மனசுல கொஞ்சமாவது பதியணும். அந்த அளவுக்கு நம்ம மெதுவாவே போவோம். நல்லா அனுபவிச்சு படிக்கலாம். இத தியான ஸ்லோகமே அவ்வளோ நல்லா இருக்குமா? இன்னும் போக போக எப்படி இருக்குமோ நினைச்சு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ அர்த்தங்கள். ஒவ்வொரு நம்ம ஒரு அந்த மகாபாரத கதை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு சிம்பிளா அந்த ஒரு சீனா இருக்கும். பட் அதுக்குள்ள இருக்கிறது அவ்வளோ, அப்பா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரே பாருங்கோ, அவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்திருப்பா. அந்த பேட்டில் ஃபீல்ட்ல பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவாளோட அந்த கான்வர்சேஷன் எல்லாம் கொடுத்திருப்பா. நான் அதை அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன், இப்பவே சொல்லிட்டா ஒன்னும் இல்ல. அவ்வளோ நல்லா இருக்கும் ஒன்னொன்னும் கேட்கறதுக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஒவ்வொரு ஆக்ட், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் அவன் பார்த்த உடனே பிரமிச்சு போய், ஐயோ எதிர்க்க இருக்கிறவா என்னோட சொந்தம், என்னோட பந்தம், நான் எப்படி அவள் அடிப்பேன், எனக்கு அரச பதவியும் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், நான் செத்தாலும் பரவாயில்ல அவளை கொல்ல மாட்டேன் அப்படின்பா. அப்போதான் கீத உபதேசம் ஆரம்பிக்கும். தர்மத்தின் பக்கம் எப்போதும் இருக்கணும், தர்ம பண்ணு, தர்மத்தை நீ காப்பாத்தணும். அப்போதான் சொல்லுவா, இந்த பந்தம் சொந்தம் எல்லாம் வந்து நிலையானவை கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கிருஷ்ண உபதேசம் வரும். அதுல அவர் கொஸ்டின்ஸ் கேட்க, இவர் ஆன்சர் சொல்ல, அவ்வளோ இருக்கு விஷயம், அவ்வளோ இருக்கு. நான் தான் சொல்றேனே, ஒவ்வொரு வாட்டி நம்ம படிக்கும் பொழுதும் அவ்வளோ அர்த்தங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி அது நம்ம மைண்ட்ல தோணாத அர்த்தங்கள், ஒவ்வொரு வாட்டி படிக்கும் பொழுதும் அந்த அர்த்தங்கள், புது புது அர்த்தங்கள் தோணும். அப்படி ஒரு பொக்கிஷம், அப்படி ஒரு ரேர் வண்டர்ஃபுல் ட்ரெஷர் ஈஸி இதுவா கொடுத்துருக்கா நம்மளுக்கு. உபனிஷத்தெல்லாம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து அந்த சாராம்சமா அப்படியே அதை புழிஞ்சு நம்மளுக்கு கையில கொடுத்துருக்கா பகவத்கீதையா. அவசியம் எல்லாரும் வாழ்க்கையில படிக்க வேண்டிய ஒண்ணு. ஓகே, இப்ப ஃபுல்லா ஒரு வாட்டி சொல்லிடலாம். தியானம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், கூடவே சொல்லிக்கோங்க ராகத்துக்கு. அத ஸ்ரீமத் பகவத்கீதா தியானம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா
नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरहः पेपीयमानं मुदा भूयाद् पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः। ஓகேவா? அதே மாதிரி முடிக்கும் பொழுது நான் குரூப்ல அனுப்புறேன். இன்னைக்கு நானே சொல்லிடுறேன். சாந்தி ஸ்லோகம் சொல்லிதான் முடிக்கிறோம். 5 சாந்தி சொல்ல போறோம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।
இப்படிதான் இது முடிக்கணும். சாந்தி மந்திரம் சொல்லி ஒவ்வொரு வாட்டி முடிக்கணும். இது நான் வந்து லிரிக்ஸ குரூப்ல போடுறேன். ஒரு 2-3 வாரம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொருத்தர் ஸ்டார்டிங் எவ்ரி டைம் இது சொல்ல முடியாது தியானம், ஏன்னா ரொம்ப பெருசா போயிடும். அதுவே 10 minutes ஆயிடும். சூப்பர் மேடம். இன்னைக்குதான் மேடம் என் பேரன் வந்து எண்டிங் போயிட்டு ஆனா வந்தோம். ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.